வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல எம்டிஎஸ் 2023ல ஸ்டாட்டிக் ஜிகே என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பர்டிகுலரா பார்க்க போனா ஆர்ட் பர்சனாலிட்டி. ஏன்னா ஆர்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் எம்டிஎஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க. இதுல ஆர்ட் பர்சனாலிட்டி நான் எதை மீன் பண்றேன், கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி இருப்பாங்க, இல்ல மியூசிக் ரிலேட்டடா வந்து நிறைய ஃபேமஸான பர்சனாலிட்டி இருப்பாங்க. அது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எம்டிஎஸ்ல கேட்பாங்க. அதுதான் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். இது வந்து நம்மளோட பார்ட் ஒன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஷன் குமாரி, சோவன நாராயணன், மாயோராவோ, குமிடினி லாகியா ஆர் எமினன் டேஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ட் பர்சனாலிட்டினா இவங்க எல்லாருமே வந்து இந்த 4 ஆப்ஷன் என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ். அப்ப கிளாசிக்கல் டான்ஸ்ல ஏதோ ஒரு டான்ஸ்ல இவங்க ஃபேமஸான வந்துன்னா ஆர்டிஸ்டா இருக்காங்க. அவங்கள தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இவங்க எது ரிலேட்டடான பர்சனாலிட்டினா கதக் டான்ஸ். கதக்ல பாத்தீங்கன்னா குமுடினி லாகியான் இருக்கு, அதே மாதிரி ஷோவனா நாராயண் இருக்கு. இந்த 2 பேருமே நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம். அப்ப கதக் வந்து கிளாசிக்கல் டான்ஸ், அது வந்து உத்தரப்பிரதேஷ். இதுல 2 பேர் குமுடினி லாகியா, அதே மாதிரி சோவன நாராயணன். அப்ப ரிலேட்டட் டு எது ரிலேட்டடா வருவாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல கேட்டது ரோஷன் குமாரி, சோபன நாராயணன், மாயோராவு, குமுடினி லாகியா. இவங்க ரிலேட்டட் டு வந்து என்னன்னா கதக் டான்ஸ். அதனால ஆன்சர் சி தான் வரும். சிம்பிளா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு டான்ஸ் ரிலேட்டடாவும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து எம்டிஎஸ் 2023 கேட்டதான் எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். ஏன் சொல்றேன்னா 2023 கரண்ட் அஃபேர்ல இருந்தனால அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராணி மக்கே இஸ் அ டேஷ் ஃபோக் டான்சர் ஹூ வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 2023. அப்ப நீங்க இப்ப 2024க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்? பத்மஸ்ரீ அவார்டு, அதாவது பத்மா அவார்டு வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு டான்ஸ் ரிலேட்டடான ஆர்டிஸ்ட் வாங்கியிருந்தா அவங்க வந்து நோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர் வந்து நோட் பண்றது. சும்மா என்டையரா கரண்ட் அஃபேர் படிக்கலாம் வேஸ்ட் தான். சரி, இப்போ என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இவங்க எது ரிலேட்டடான ஃபோக் டான்சர் அப்படின்னா உம்மதாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோக் டான்ஸ் எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா கர்நாடகா. ஆக்சுவலி இது கன்னடா. அப்ப என்னன்னா இது வந்து கர்நாடகால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோக் டான்ஸா வந்து உம்மதாட் சொல்றாங்க. இங்க பாருங்களேன், உம்மதாட் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் பெர்ஃபார்ம்டு. இது சிஜிஎல் 2021ல கேட்ட கொஸ்டின். இப்ப நம்ம பாத்துக்கிறது 2023 வந்து எம்டிஎஸ் கொஸ்டின். பாருங்களேன், நான் ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டினோட அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல எஸ்எஸ்சி கொஸ்டின் கேட்டிருப்பான், அதுதான் வந்து ரிப்பீட்டேஷனே பண்ணுவான். அதனால நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ணும் போதே வந்து ஈஸியா அப்கமிங் வந்து சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா உம்மதட். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்தியன் கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட் பண்டித் ஜஸ்டாஸ் பிளாங் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக்கல் கரனாஸ். இதுல கரனாஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இப்ப நம்ம ஒரு தமிழ் வந்து என்னன்னா லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா இதுல நிறைய வந்து ஸ்லாங் இருக்கும். ஸ்லாங் பார்த்தோம்னா சென்னையில பேசுறது வந்து சென்னை ஸ்லாங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே ஒரு கோயம்புத்தூர்ல பேசுறாங்கன்னா அது வந்து கோயம்புத்தூரோட வந்து ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மதுரையில பேசுறாங்கன்னா அது வந்து மதுரை ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்னன்னா நம்ம லாங்குவேஜ்ல நிறைய வந்து ஸ்லாங் இருக்கு. அதே மாதிரி என்னன்னா கதக் டான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கதக்குல வந்து என்னன்னா நிறைய ஸ்டைல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய ஸ்டைல் வந்து என்னன்னா ஆர் வந்து மெத்தட் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெத்தடா உருவானதை என்ன சொல்றாங்கன்னா கரனாஸ். அப்ப இந்த கதக் எங்க உருவானா உத்தரப்பிரதேஷ். இந்த உத்தரப்பிரதேசல நிறைய பிளேஸ்ல என்னன்னா அங்கங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டைலா ஒவ்வொரு மெத்தடா உருவாயிருக்கு. அதுக்குதான் என்ன சொல்றாங்க கரனா சொல்றாங்க. அதுல எந்த கரனால பண்டித் ஜஸ்டாஸ் வந்து பிளாங் டு, அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மேவாதி கரணான்னு சொல்லுவாங்க. மேவாதி கரணா ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து கரணான்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா இங்க ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட் பாருங்களேன். இதுல பண்டித் ஜஸ்ராஸ் இருக்காங்க, அதே மாதிரி விஷ்ணு நாராயணன் இருக்காங்க, அடுத்து மணிரம், அடுத்து வந்து ஜஸ்ராஸ். இந்த ஜஸ்ராஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்தாவே அது மேவாதி கரணாவோட கனெக்ட் பண்ணலாம். இதுல பேசிக் அப்படின்னு பார்த்தா இந்த கரணாவை யாரு ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டாக் நசீர் கான், அதே மாதிரி உஸ்தாத் பகீர் கான். இவங்க 2 பேரும் வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா கோல்கர். கோல்கர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்க ஜஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பண்டித் ஜஸ்ரஸ் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா மேவாதி கரணா. அதனால ஆன்சர் டி தான் வரும். சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல்ல கம்ப்ளீட் கரணா ரிலேட்டடா ஒரு ஸ்டாட்டிக் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கண்டென்ட் ரெடி பண்ண உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்கமிங் எக்ஸாம்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Who among the following was the director of Kathak Kendra and also open his own dance school named Kalashram? இல்லைன்னா கதக் டான்ஸ் வந்து கிளாசிக்கல் டான்ஸ். அது ரிலேட்டடா ஒரு பர்சனாலிட்டி அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா டைரக்டர் ஆஃப் வந்து கதக் கேந்திரா வந்திருக்காது. அண்ட் ஆல்சோ
ஓன்ஸ் டான்ஸ் ஸ்கூல் வந்து காலேஜ் ஓபன் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் யாருன்னா பிர்ஜு மகாராஜ். இவரை எங்க நம்ம பார்த்திருக்கலாம்னா விஸ்வரூபம் கமலோட மூவில வந்து என்னன்னா அவர் கதக் டான்ஸ் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அதை சொல்லி கொடுத்த இவர்தான் பண்டித் பிர்ஜு மகாராஜ் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவர் ரிலேட்டடா பேசிக்கா பார்த்தோம்னா இவர் கதக் டான்சர் பிலாங் டு வந்து மகாராஜா ஃபேமிலி. இவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கதக் டான்ஸ்ல இருப்பாங்க. இதுல ஒரு ஃபாதர் பாருங்க அச்சன் மகாராஜ், இவருமே ஒரு கதக் டான்சர். இவங்க 2 அன்கள் இருப்பாங்க, ஷாம்பு மகாராஜ் அதே மாதிரி வந்து லட்சு மகாராஜ். இங்க பாருங்க இவர் லட்சு மகாராஜ், இவர் வந்து ஷாம்பு மகாராஜ். இவங்க 2 பேருமே ஃபேமஸான வந்து கதக் டான்சர் தான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டும் காலஸ்வரம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கூல வந்து இவர் ஓபன் பண்ணியிருப்பாரு. இதோட நம்ம அடிஷனலா பார்த்தோம்னா இங்க பாருங்களேன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஓபன் இஸ் டான்ஸ் ஸ்கூல் பை த நேம் காலஸ்வரம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன பிர்ஜு மகாராஜம். இது எஸ்எஸ்சி ஜேயோட 2022 கேட்டிருக்கோம். நம்ம இப்ப பாத்துக்கிறது எம்டிஎஸ் 2023ல. அப்ப என்ன சொல்ல வரேன்னா எஸ்எஸ்ல கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ணும்போது அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் தான் ஆகும். அதை வச்சு நம்மளால ஈஸியா வந்து எக்ஸாம கிளியர் பண்ண முடியும், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், யாரும் ஓபன் பண்ணிடுறாங்க பிர்ஜு மகாராஜ், அதனால ஆன்சர் சீதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இவர் யாருன்னு இப்பதான் பார்த்தோம். ஷாம்பு மகாராஜ் யாருன்னா பண்டித் பிர்ஜு மகாராஜோட வந்து அன்கிள் அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்ப ஷாம்பு மகாராஜ் வாஸ் அ renowned group of which one of the following karanas of கதக் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கரனாஸ் மீன்ஸ் வந்து ஸ்டைல் ஆர் மெத்தட் ஆஃப் வந்து கதக் டான்ஸ். அதுல வந்து என்னன்னா எந்த கரனாஸ்ல ஷம்பு மகாராஜ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு, அதுதான் வந்து கொஸ்டினா கேட்டோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா லக்னோ கரானா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டைப் ஆஃப் கரானா இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து கரனாஸ்ல போடுறேன், அதுல என்டையரா நான் கவர் பண்ணிடுவேன். இப்ப இந்த இதுல நம்ம அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணுவேன், பண்டித் ஈஸ்வரி பிரசாத் இவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் வந்துனா லக்னோ கரானா. இதுல ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் அப்படின்னு பார்த்தா பண்டித் பிர்ச்சு மகாராஜ், ஷாம்பு மகாராஜ், லட்சு மகாராஜ், கலிகா பிரசாத், மஞ்சாரி சத்துர்வேதி இவங்க எல்லாமே வந்து ஃபேமஸான எக்ஸ்போனன்ட். இந்த 3 பேரும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். இவங்க எல்லாமே ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க. பண்டித் பிர்ச்சு மகாராஜ் பார்த்தோம், அவங்களோட அன்கல் தான் வந்து ஷாம்பு மகாராஜ் அந்த லட்சு மகாராஜ். இவங்க எல்லாமே எது ரிலேட்டடா வரும்னா லக்னோ கரானா வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், எது ரிலேட்டடா வரும்னா லக்னோ கரானா, அதனால ஆன்சர் கீதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன், இது ரொம்பவே ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். விச் இந்தியன் மியூசிஷியன் பர்சனாலிட்டி நேட்டிவ் பிளேஸ் இஸ் வெஸ்ட் பெங்கால்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இதுல பாருங்களேன், வெஸ்ட் பெங்கால்ல எந்த மியூசிக் பர்சனாலிட்டி இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் அப்பப்ப வந்து எவ்ரி இயர் கரண்ட் அஃபேர் ஏதாவது வந்து அப்பியர் ஆகும், அதை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அதனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், பப்பி லகரி. ஸோ இவர் தான் வந்து ரெனோடு இந்தியன் மியூசிக் கம்போசர் அண்ட் சிங்கர். இவர் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால சார்ந்தோன்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். அகைன் கரானா ரிலேட்டட் தான் கொஸ்டின். ஸோ விச் கரானா இட் கங்குபாய் கங்கல் பிரைமர்லி பிலாங் அப்படின்னு கேட்கறாங்களே. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா கிரானா கரானா. ஸோ கிரானா கரானாவோட சார்ந்தவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தா கங்குபாய் கங்கல். ஸோ இவங்க தான் வந்து ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட் இன் வந்து கிரானா கரானா. நிறைய பேர் இருக்காங்க. பீமன் ஜோஷி வந்து ரொம்ப ஃபேமஸான, அப்துல் கரீம் கான், ஷகுர் கான், அதே மாதிரி பண்டித் பரன்நாத், அதே மாதிரி அப்துல் வகீத் கான், அதே மாதிரி சானுலால் மிஸ்ரா, அதே மாதிரி ஹரினி ஜோஷி, இவங்க எல்லாமே வந்து இந்த ஹிரானா கரனோட ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்போனன்ட். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப பேசிக்கா பார்த்தா அப்துல் கரீம் கான் அதே மாதிரி அப்துல் வசீத் கான் இவங்க 2 பேரும் தான் இந்த ஹிரானா கரனா ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது கதக்கோட டான்ஸ்ல ஒன் டைப் ஆஃப் மெத்தட வந்து இவங்க ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேம் வந்து எப்படின்னா கிரானா அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேர், அதாவது உத்தரப்பிரதேஷோட டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பேர் வந்து கிரானான்னு ஆரம்பிக்கனால அப்படியே வச்சுக்கிட்டாங்க கிரானா கரனா அப்படின்னு, ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இதுல கங்குபாய் கங்கல் எது ரிலேட்டடா வருவாங்க அப்படின்னு பார்த்தா கிரானா கரனா, அதனால ஆன்சர் டி தான் வரும், ரைட்டா? சோ அகைன் அகைன் சொல்றேன், கரனா ரிலேட்டடா நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. இது அப்கமிங் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஹேமா மாலினி இஸ் a trained dance dancer அப்படின்னு இருக்குல்ல. ஏன் நல்ல கொஸ்டின் சொல்றேன்னா இது வரைக்குமே கொஸ்டினை பாருங்களேன், எல்லாமே வந்து கிளாசிக்கல் டான்ஸ்குள்ள தான் கேட்கறாங்க. அதுல இருக்கிற ஃபேமஸான வந்து பர்சனாலிட்டி தான் கேட்கறாங்க. எதுவுமே வெளியே போகல. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம அப்கமிங் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா இது ரிலேட்டடா கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா யாரெல்லாம் பர்சனாலிட்டி இருக்காங்களோ அவங்க ரிலேட்டடா லேர்ன் பண்ணணும். ஏன் நான் அகைன் இதை மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து என்னன்னா கிளியர் ஆகாததுக்கு காரணம் வந்து அவங்க படிக்க முடியாமலாம் இல்ல, அவங்க கிட்ட கரெக்டான வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. அந்த கைடன்ஸ் கிடைச்சா போதும் அவங்களால கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், எந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை லேர்ன் பண்ணுவோம். தேவையில்லாத வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் தான் வரும். அதுக்காக தான் அகைன் நான் மென்ஷன் பண்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இவங்க பரதநாட்டியம் பாருங்க, ஃபேமஸ் டான்சரா பரதநாட்டியத்துல ரொம்ப ஃபேமஸான ருக்மணி தேவி அப்படின்னு வருவாங்க. அடுத்து சோனால் மன்சிங் வருவாங்க. அடுத்து யாமினி கிருஷ்ணமூர்த்தி வருவாங்க. அடுத்து லக்ஷ்மண சுவாமி வருவாரு. அடுத்து வந்து அலர்மேல் வள்ளி,
அடுத்து ஹேமா மாலினி, இவங்க ஃபேமஸான வந்து பாலிவுட் வந்துன்னா ஆக்ட்ரஸ் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் ஆஸ்கிங்க போட்டு ஹேமா மாலினி, அப்ப எது ரிலேட்டடா வருங்க? பரதநாட்டியம். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சிம்பிள், பட் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து நியூ டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிஷியன்ஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பஞ்சம்தா அப்படின்னு இருக்குல்ல. ஏன் நான் நியூ டைப் ஆஃப் கொஸ்டின், இது வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு இருந்துச்சு, பரதநாட்டியம் இல்ல வந்து கதக்ல இருந்து கரணா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்னன்னா ஏதோ ஒரு பர்சனாலிட்டி ரிலேட்டடா தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து வந்துட்டு இருந்தது. பட் இது ஏன் நியூ டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பர்சனாலிட்டி கேட்டிருந்தாங்க. பட் இதுல அப்படியே வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி சினிமா ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா மீன்ஸ் என்னன்னா ஆக்டர்ஸ் ரிலேட்டடா கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து மியூசிக் டைரக்டர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்ல சிங்கர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் ரைட்டா. இது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த மியூசிஷியன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஆர்.டி. பர்மன். இவர் ரொம்ப ஃபேமஸான வந்து ஹிந்தி சினிமாவோட மியூசிக் டைரக்டர். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு ஆர்.டி. பர்மன். அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை த ராங் பேர் ஆஃப் டான்சர் அண்ட் த ரிலேட்டட் டான்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்குல்ல. இதுல எது வந்து ராங் பேரா இருக்கு அப்படின்னா இந்த பி தான். அதாவது கும்கம் தார் ரிலேட்டட் டு வந்து குச்சிப்புடி இருக்குல்ல. இது குச்சிப்புடி கிடையாது. இவங்க ரிலேட்டட் டு என்னன்னா கதக் டான்ஸ் ரிலேட்டடா வருவாங்க. இதை எப்படி ஒரு ஷார்ட்கட்ஸ்ல ஞாபகத்துல வச்சோம். இந்த கும்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா, கும்கும் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸான சீரியல் இருக்கும். அது வந்து நார்த் இந்தியன் சீரியல் தான். அதை தமிழ் டப் பண்ணி வந்து என்னன்னா நிறைய ஜீ தமிழ்ல வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆச்சு. அப்ப கும்கும் பாக்கியா ஒரு ஹிந்தி சீரியல், அதை தமிழ்ல டப் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹிந்தி சீரியல் அப்படின்னா இந்த கதைக்கு வந்து எங்க ஃபேமஸ் ஆனா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அப்படின்னாவே அங்க வந்து ஹிந்தி ஃபேமஸ் தான். அப்ப அதோட வந்து கனெக்ட் பண்ணியும். அப்ப கும்கும் ரிலேட்டடா வந்துன்னா கதை. அதனால இதுதான் வந்து தப்பா இருக்கு. மிச்சம் மூணுமே வந்து கரெக்டா தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, கும்கும் தான் ரிலேட்டட் வந்து குச்சிப்புடி கிடையாது. அவங்க ரிலேட்டட் வந்து என்ன கதக் டான்ஸ். அதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி கொஸ்டின் வந்து இங்க பாருங்களேன். இதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதே தான் கேட்டிருக்கேன். இதுலயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிஹெச்எஸ் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு தெரியணும். அதுக்காகவும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதை பாருங்களேன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் நோன் ஃபார் கிரியேட்டிங் எ ஃபியூஷன் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் பை அடாப்டிங் யூரோப்பியன் தியேட்ரிக்கல் டெக்னிக்ஸ் டு இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குல்ல. இது ஒன்றும் கிடையாது. இந்த ஃபியூஷன் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள கொண்டது, அதான் கொஸ்டினா கேட்டுக்கணும். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் யார் வேணும். இவர் பேர் வந்து உதய் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்குன்னா கிளாசிக்கல் டான்ஸையும் யூரோப்பியன் தியேட்டர் ஃபார்மையும் மிக்ஸ் பண்ணி இவரோட ஓன் ஸ்டைல கிரியேட் பண்ணிருக்காரு. அதுக்கு அவர் பேர் வச்சது வந்து ஹை டான்ஸ். லேட்டரா என்ன சொன்னாங்க கிரியேட்டிவ் டான்ஸ். அதுதான் ஃபியூஷன் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி கொஸ்டின் நீங்க பாருங்க. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2022 கேட்டிருக்காங்க. உதய் சங்கர் ஆஃப் இந்தியன் டான்சர் பெஸ்ட் நோன் ஃபார் கிரியேட்டிங் இருக்கு ஃபியூஷன் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ். அதனால ஆன்சர் பி தான் வரும். இது 2022. இப்போ நம்ம பாக்குறது MDS 2023. ஸோ இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணாவே போதும். நம்மளால கண்டிப்பா வந்து அப்கமிங் ஆன்சர் பண்ண முடியும். நான் அகன் சொல்றது எதுக்குன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மோர் தன் எனஃப். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எதுவும் உதய் சங்கர். ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதை பாருங்க. விச் இந்தியன் மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ் இஸ் கிரெடிட்டட் வித் கம்போசிங் தாள ஸ்ட்ரெச்சஸ் திருமுக்கி, பஞ்சுமுக்கி, சப்தமுக்கி, நவமுக்கி. அகைன் என்ன அப்படின்னா சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும். எம் பாலமுரளி கிருஷ்ணா. ஸோ இவர் தான் என்னன்னா கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மூணு இதுமே. இவர் தான் அந்த பாலமுரளி கிருஷ்ணா. ஜஸ்ட் வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும். எம் பாலமுரளி கிருஷ்ணா. ஆன்சர் ஈதா வரும். ஜஸ்ட் இது ரொம்ப ஃபேக்சுவலா தான் இருக்கும். நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஆர்ட் பர்சனாலிட்டியில லாஸ்ட் கொஸ்டின். Who among the following is primarily regarded as a master of Hindustani classical music இருக்குல்ல. இது ரொம்பவே ஃபேக்சுவல். பட் வந்து லேர்ன் பண்றது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஹிந்துஸ்தானி மியூசிக் இருக்கு. அதோட மாஸ்டர் அப்படின்னு யாரை சொல்றேன்னா பதேகுலம் அலிகான். இவர் தான் வந்து ரிகார்டட் அஸ் அ மாஸ்டர் ஆஃப் வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். இவர் தான் வந்து இமேஜ் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பதேகுலம் அலிகான். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேக்சுவல்ஸ் அண்ட் டேட்டா ஓரியன்டா இருக்கும். பட் எல்லாமே அப்கமிங்க்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.